பேசுகிறேன். எல்லாத்துக்கும் வணக்கங்க. நான் இன்றைக்கி இந்த தாமரை செடி எப்படி ஆரம்பத்துலேருந்து எப்படி வளர்த்தா நல்ல சீக்கிரம் பூக்கும் சொல்ல விவரத்தை நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த செடி 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் உங்களுக்கு இதை காமிச்சிருப்பேன். உரம் வச்சு செடி வச்சு தண்ணி ஊற்றி இந்த செடி வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் நான் வரிசையாக அவங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லி தான் இந்த செடியை நான் வரிசையாக அவங்களுக்கு வச்சேன். இது அதுக்கப்புறம் வச்ச செடி ஒரு மாதம் 1.5 மாதம் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த செடி. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது 2 மாதம் ஆச்சு இந்த செடி நான் வச்சு. பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக அந்த உரம் வச்சதுனால எவ்வளோ பெரிய பெரிய இலையாக வந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், அடுத்த 2.5 மாதம் தான் ஆகுது. 2.5 மாதத்தில் இந்த செடி பாருங்கள் எவ்வளவு அழகாக பெரிய லீஃப் விட்டு அழகான இந்த பாருங்கள், இங்கே ஒரு மொட்டு விட்டுருக்கு, இங்கே ஒரு மொட்டு விட்டுருக்கு. இங்கே பாருங்கள், ஸ்டாண்டிங் லீஃப் வராமையே அந்த உரத்தோடைய பவர் ஸ்டாண்டிங் லீஃப் வராமையே இந்த மொட்டு வந்திருக்கு பாருங்கள். எப்போயுமே ஸ்டாண்டிங் லீஃப் வந்தால் தான் மொட்டு வரும். ஆனால் ஸ்டாண்டிங் நல்லா பாருங்கள், ஸ்டாண்டிங் லீஃப் ஒன்று கூட வரலை. ஆனால் இங்கே பாருங்கள், ஸ்டாண்டிங் லீஃப் இப்போ தான் வந்திருக்கு. அந்த கீழே இங்கே பாருங்கள், இந்த ஸ்டாண்டிங் லீஃப் மொட்டு வந்துச்சுன்னா ஃப்ளவர் பெருசாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு ஃப்ளவர்னால் கொஞ்சம் சின்ன ஃப்ளவராக தான் இருக்கும். ஊற்றதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் நான் வைக்கிற மாதிரி உரம் போட்டிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி நிறைய பூ பூக்கும். என்னுடைய தேவியாஸ் கார்டன் சொல்கிற வீடியோவை போய் பாருங்கள். எப்படி உரம் வச்சு இந்த லோட்டஸ் டியூபர் வச்சுருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு விவரமாக தெரியும். நீங்களும் இதே மாதிரி செடி வச்சு ஃப்ளவரை நிறைய பார்க்கணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றேன். தேங்க்யூ.